அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து ஒரு 80s 90s கிட்ஸாக இருந்தால் மேபி இப்போ கூட இருக்கலாம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேயோட்டுற நிகழ்வுகள்லாம் நடக்கும். திடீர்னு யாருக்காவது வந்து வீட்டில் வந்து உடுக்கைகள்லாம் அடித்து பேயோட்டுற மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டு இது என்னவா இருக்கும், அப்போ ஒரு பயம் மட்டும்தான் இருந்தது. நாளடைவில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பயங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருந்தாலும் இது எந்த மாதிரியான நோயாக இருக்கும், இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், உளவியல் ரீதியான நோய்ங்கிறது தெரியுது, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தேன். அப்போ வந்து உளவியல் ரீதியாக ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு தேடணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பேர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். ஸோ அவரை பற்றியான புத்தகம் படிக்கணும், சைக்காலஜி பற்றி படிக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டின் உளவியல் கோட்பாடுகள் ஒரு எளிய அறிமுகம் சொல்லி ரவிசுந்தரம் அவர்கள் எழுதிய கருப்பு பிரதிகள் பப்ளிகேஷனில் வெளியிட்டிருக்கிற புத்தகம் தான் இது. ஸோ இந்த புத்தகத்தை இன்னைக்கு பார்ப்போம். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 1856லேருந்து 1939 வரைய வாழ்ந்திருக்கிறார். இவர் ஆஸ்திரியாவில் பிறந்து மெடிக்கல் படிச்சிருக்கிறாரு. அதில் நரம்பியல் நிபுணராக இருந்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்னும் சில ஆராய்ச்சிகளும் பல புத்தகங்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹிப்னோட்டோதெரப்பிங்கிற ஒரு கான்செப்டை அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஹிஸ்டீரியா அஃபெக்டான ஒரு நோயாளியை, ஒரு பெண்மணியை வந்து அனலைஸ் பண்ணுறாரு. அவர் மூலமாக அந்த ஹிப்னோட்டோதெரப்பிங்கிறது வந்து டாக்கிங் கியூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக குணப்படுத்துகிறாரு. இதை பார்த்த சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நிறையா பேஷண்ட்ஸுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்னென்ன அந்த ஃபீல்டில் அனலைஸ் பண்ணாருங்கிறது தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்குது, எளிமையாக இருக்குது. ஸோ இந்த ஹிப்னோட்டோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா, தெரப்பியில் என்னென்ன மாதிரி இதுனா, ஒரு நோயாளி எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்கக்கிட்டே பேசி அதனால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு திரும்ப அவங்கக்கிட்டே சொல்லி அதுலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றது தான் இதோட கான்செப்டு. ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜாக வந்து ஃப்ராய்டு வந்து மெட்டா சைக்காலஜிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. ஸோ இது எப்படின்னா, ஒரு புதுசாக தனியாக ஒரு செயற்கை களம் மாதிரி கொண்டு வந்து இது 3ஆக பிரிக்கிறாரு. இது வந்து அந்த 3 பகுதிகளாக பிரித்து அந்த உளவியலை வந்து அவர் இது பண்ணுறாரு. டோப்போகிராஃபிக்கல் வியூ அப்படின்னா கான்சியஸ், அன்கான்சியஸ், ப்ரீகான்சியஸ் 3ஆக பிரிச்சுக்கிறாரு, டிசைன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் டைனமிக் வியூன்னு ஒரு கான்செப்ட். அது எப்படின்னா, ஒரு அன்கான்சியஸ் மைண்டை எப்படி ஓவர் கம் பண்ணுது கான்சியஸ் மைண்டுங்கிறத வந்து அதில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போது உள்ளத்தில் நமக்கு நிறைய ஃப்ரீ எனர்ஜி இருக்கும், அதை வந்து ஒரு கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒன்று இருக்கு, அதை பவுண்டட் எனர்ஜியாக மாற்றுற அந்த பாயிண்ட் தான் எக்கனாமிக் பாயிண்ட்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இதை வகைப்படுத்திக்கிறார். இதுக்கு அடுத்து அவர் இன்னொரு வகைப்படுத்தல் கொண்டு வரார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷனாக இருக்குது அவரோடதில். இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்ட்டு. இட்டுங்கிறது வந்து நமக்கு மனிதனுக்கு இயல்பாகவே அவங்களோட குணாதிசயத்தில் இருக்கிறது தான் இட்டு. ஈகோங்கிறது சமுதாயத்துக்கு வந்த பிறகு இங்கேருந்து அவன் ஒரு பர்சனாலிட்டியாக மாறுறான்ல இந்த சமுதாயத்தை பார்த்து, அதுதான் ஈகோ. சூப்பர் ஈகோங்கிறது நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், மரபு, இனம், மதம், சமயம் இதெல்லாமே வந்து சூப்பர் ஈகோங்கிறத அவர் டெஃபினிஷனாக கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த நரம்புயல் சம்பந்தமான ஒரு நோய்களுக்கு தீர்வை இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோவோட அன்பேலன்ஸ்டு இருக்கிறனால தான் இதெல்லாம் வருது. ஸோ என்னென்ன மாதிரி நியூரோசிஸ் நரம்பு நோய்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறா. ஹிஸ்டீரியா, அனெக்சிட்டி, டிப்ரெஷன், பிடிப்பு, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ப்ரிவெர்ஷன், இந்த மாதிரி வகைப்படுத்துகிறாரு நரம்பியல் நோய்கள் எல்லாத்தையும். இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்டீரியாங்கிறது நான் சொன்னல, இந்த பேய் பிடிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த ஹிஸ்டீரியா வகைக்குள்ளே தான் வருது.
ஸோ இதெல்லாம் எதனால வருது, எப்படி எந்த மாதிரி மனதுனால இதெல்லாம் வருது, இப்படி இந்த புத்தகம் படிக்கிறம்போது எல்லாத்துக்குமே தோணும், நம்ம ஏதோ ஒரு அதிகமாக கோவப்பட்டாலும் அதுவும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு நோயின் வகை கீழே தான் வருது. எதையுமே நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணுங்கிறத மட்டும் தெரியுது. இந்த புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.